என்னோடய பேர் வந்து சந்தோஷ். நான் வந்து ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கேன். என் பேர் தனலட்சுமி. நான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வரேன். என் பேர் வசந்த். நான் ராணிப்பேட்டை மாவட்டம் கல்பட்டு கிராமத்துலேருந்து வரேன். என்னோட பேர் வந்து திவ்யா. நான் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். நான் இந்த லக்ஷ்யா ப்ரோக்ராம் செலக்ட் ஆகலைன்னா ஒரு துணி கடையிலையோ ஏதாவது ஒரு கடைக்கு வேலைக்கு போயிட்டு என்னோடய லைஃப்பை ஓட்டியிருப்பேன். இந்த லக்ஷ்யா ப்ரோக்ராமில் வந்து நான் செலக்ட் ஆகலை அப்படின்னா நான் டிப்ளமோ முடித்தேன். வேறு எங்கேயாவது ரொம்ப தூரத்தில் வேலை கிடச்சிருக்கும். என்னால் வந்து அந்த வேலையை போயிட்டு கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது. நான் திருப்பியும் பழையபடி ஒரு 2 பசங்களுக்கு அம்மாவும் ஒரு ஹவுசிங் ஒய்ஃபாக மட்டும்தான் என்னால் இருந்திருக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ஸ்கில் ட்ரைனிங் தான் நாங்கள் பேசிக்காக கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வெஹிக்கிள் கிட்ட போகும்போது ஒரு ப்ராடக்ட் கோச்சோட அவங்க கொடுக்குற ட்ரைனிங்கோடு நான் ஹெல்ப்போடு செஞ்சுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு இப்போ நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுற அளவுக்கு இப்போ நாங்கள் ட்ரெயின் ஆகிட்டோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியால் என்னோட பசங்களோட படிப்புக்கும் என்னோட ஃபேமிலிக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை என்னால் கொடுக்க முடியுது. என்னோடய ஃபேமிலி மட்டும் இல்லாமல் என்னோடய ரிலேட்டிவ்ஸை பற்றிலையும் என் மேலே கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிருக்கு. இப்போ எல்லோரும் என்னை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வீட்டுக்கு வந்து 20 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நான் 30 மினிட்ஸில் வீட்டுக்கு போயிடுவேன். நான் எங்கள் அப்பா அம்மா கூடயும் வந்து ஹாப்பியாக என்னோடய லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்கள் வீட்டோட லோனை வந்து படிப்படியாக குறைச்சிட்டு வருது. என் தம்பி 12th முடிச்சுட்டு அவன் என்ன ஆசைப்படுறானோ அது அவனுக்கு படி வைக்க என் சேலரி இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I'm very happy to see how those young talented people from the local area have embarked on an intensive training journey, and I'm very sure that with their knowledge they will have a very bright future going ahead.